அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு சிவகார்த்திகேயன் நடிகரை நல்லா தெரியும் இல்லையா? அவர் சூர்யான்னு ஒரு நடிகர் விஜய் டிவியில் நடத்திட்டு இருந்த நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வெளியில் போகும்போது அவர் சூர்யா கிட்ட கை கொடுத்துட்டு, சார் நானும் ஒரு நாள் உங்களை போல் வருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் டிவியில் இருந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது 2-3 திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிச்சிருப்பார். அதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வந்தவங்க காமெடினாவே இருந்துட்டு ரொம்ப நாள் கழித்து தான் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் தோற்றும் போயிருக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு 3 படத்துக்கு மேலே நடிக்கும்போதே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் அதாவது சின்ன அது என்ன சொல்கிறது, ரொம்ப அதிக மதிப்புள்ள பணத்தை செலவிடாத படங்களில் ஒரு சின்ன ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது அதில் எல்லாமே காமெடி, ஆக்ஷன் எல்லாமே வர மாதிரி. நான் ஏன் இன்றைக்கி இந்த சினிமா துறையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது சினிமா துறை சார்ந்ததோ ஒரு நடிகரை சார்ந்ததோ அப்படிலாம் இல்லை. இதில் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு இளைஞனுடைய உயர்வு எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்கிறதுக்காக தான், அந்த எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவியை நான் பதிவிட்டுருந்தேங்க. ஏன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வாரிசு தான் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வர முடியும், வாரிசுனால தான் பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை உடைச்சு தகர்த்தெறிந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால், எதிர்காலத்தை பற்றிய சரியான இலக்கு இருந்தால், வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திட்டு கொஞ்சம் காலமும் நேரமும் இறைவன் அருளும் சரியாக அமைஞ்சதுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு முன்னுதாரணம். நம்ம நிறையா நடிகர்களுக்கு நம்ம கட் அவுட் வைக்கிறோம், பாலாபிஷேகம் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு நடிகர்கிட்டேருந்து கற்றுக்காமல், நடிகர்களுக்கு செய்யாமல், இந்த மாதிரி ஒரு நடிகர் கீழ்நிலையிலிருந்து எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறத முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல உயரத்தை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயாற்றை வென்றார்.